காட்டின் நடுவில் வெறும் புல் மற்றும் மூங்கில் கொண்டு கட்டியிருந்த ஒரு சின்ன குடில் இருந்தது. அதில் இருந்தார் மூதாட்டி மூதையா, ஒரு பச்சை வைத்தியர். வனவிலங்குகளையும் பாதையிழந்த பயணிகளையும் மூலிகைகள் கொண்டு குணமாக்குவதில் ஈடுபட்டிருந்தார். ஒரு மழைக்காற்று குன்றிய இரவில் ஒரு சிறுமி கதவைத் தட்டினாள். நனைந்துவிட்டு பயமாக இருந்தாள். தன்னுடைய நாயைத் தேடி வந்தபோது வழி தவறிவிட்டதாகச் சொன்னாள். மூதையா அவளுக்கு வெந்நீர், சாப்பாடு கொடுத்து உடைகளை உலர்த்தி நாளை தேடுவோம் என்றார். அடுத்த நாள் காலையில் அவர் குணம் செய்த வனவிலங்குகளின் உதவியுடன் அந்த நாயை கண்டுபிடித்தார்கள். அது ஒரு தூரத்திலுள்ள புழுதி கொட்டிய புதருக்குள் சிக்கியிருந்தது. பயத்தில் துடித்தது, ஆனால் நலமாக இருந்தது. அந்த நாளிலிருந்து அந்த சிறுமி அடிக்கடி அந்த குடிலுக்கு வரலாயிற்று. மூதையாவிடமிருந்து மூலிகைகள், இயற்கை, வனம் பற்றி கற்றுக்கொண்டாள். தனிமையில் வாழ்ந்த மூதையாவுக்கு இனிமேல் ஒரு சந்தோஷமான தோழி இருந்தாள்.